ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சார வாரியத்துல வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் பார்க்கலாம். டிஎன்இபி தமிழக அரசு மின்சாரத்துறையில காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 4-5 ஆண்டுகளாகவே இபியில காலி பணியிடங்களை நிரப்பலாம், அதிக அளவுல நிரப்பலாம். தமிழக அரசுல கள உதவியாளர், உதவி பொறியாளர் இந்த 2 பணியிடங்களை உடனடியா நிரப்பலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல என்ன அப்படின்ற நம்ம பாக்குறப்போ பாத்தீங்கன்னா, தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சில மூலமா 1850 உதவியாளர் தேர்வுக்கு மின்சார வாரியம் தற்சமயம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மூலமா இதை கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி, சேர்மேன், மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஹஸ் ரிக்வெஸ்டட் கவர்மெண்ட் டு அக்கார்ட் த அப்ரூவ் ஃபில் அப் 400 போஸ்ட். 400 உடனடியா அந்த போஸ்ட நியமிக்கலாம். 400 உதவி பொறியாளர்கள், 1800 கள உதவி பொறியாளர்கள் தேர்வு செய்ய மின்சார வாரியம் இந்த ஒப்புதலை கொடுத்திருக்காங்க. மின்சார வாரியத்துல உதவி பொறியாளர், கள உதவியாளர், கேங்க்மேன், லைட்மேன் போன்ற பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க. சோ மின்சார வாரியத்தின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 2023 ஆண்டு இவர்கள் அனைவரும் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2023 ஆண்டு முதல் உதவி பொறியாளர் பணிக்கு உட்பட்ட ஒரு சில பணியிடங்கள் நிரப்ப டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வுகளும் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று 250 உதவி பொறியாளர்கள் விரைவில் பணியில் சேர்க்கப்பட உள்ளன. இந்நிலையில் தற்பொழுது 400 உதவி பொறியாளர்களை மற்றும் 1850 கள உதவி பொறியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக மறுதேர்வு செய்யலாம். மின்சார வாரியம் ஒரு ஒப்புதலை போட்டிருக்காங்க. ஸோ தொழில்நுட்ப சேவைகள் மூலமா பாத்தீங்கன்னா தேர்வு நடத்த போறாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2250 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒப்புதல் அறிவிப்பு விட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 400 உதவி பொறியாளர்கள், 1850 உதவியாளர் பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த செய்தி மின்சாரத்துறையில் வேலை எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான அறிவிப்பை கொடுத்திருக்கு. ஸோ அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இது பாத்தீங்கன்னா இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் முக்கிய பதவிகளாக பொறியாளர், கேங்க்மேன் உள்ளிட்ட பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தன. ஸோ வேலைபளு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்பட வேண்டிய தொழிற்சங்கங்களை வலியுறுத்தி பல்வேறு காலகட்டத்துல இந்த பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ 2021 9,000க்கும் மேற்பட்ட கேங்க்மேன் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அதனை தொடர்ந்து 2023 பெருசா எந்த விதமும் ஓடல அப்படின்றதையும் குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2025 டிஎன்பிஎஸ்சி மூலமாக 7 தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ அட்டவணைப்படி, ஆண்டு அட்டவணைப்படி தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் வெளியாகி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வர்களின் மூலம் மின்சார வாரிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது 400 உதவி பொறியாளர் பணியிடங்கள் மற்றும் 1850 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கேங்க்மேன், இந்த லைட்மேன் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்கள உடனடியாக ரீடிங் இருப்பவர் எல்லாத்தையும் தற்சமயம் அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை, போக்குவரத்துறை ஆகியவற்றில் காலியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரே கட்டத்துல நிரப்பலாம். இன்னும் காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்பதே இவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளதுங்க. ஸோ அதன்படி தற்பொழுது 400 உதவி பொறியாளர்கள், 1850 கள உதவி பொறியாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு தேர்வு அறிவிப்பு மீதமே உள்ளது. குரூப் 5A தேர்வு அறிவிப்பு வரும். அக்டோபர் 7ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க.
மக்களே டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.